முளைக்கட்டிய கருப்பு கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். 200 கிராம் அளவு கருப்பு கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு 4 மணி நேரம் முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். வறுக்க தேவையான பொருட்கள்: 2 டீஸ்பூன் அளவு தனியா, 3/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 4 டீஸ்பூன் அளவு தேங்காய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 3 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ, 1 கல்பாசி, 1 பட்டை. தாளிக்க தேவையான பொருட்கள்: 1 பிரியாணி இலை, 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பொருட்கள்லாம் வறுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 3 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ, 1 பட்டை, 1 கல்பாசி, இது ஒரு நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சிச்சு. 3/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 3/4 டீஸ்பூன் அளவு மிளகு, 2 டீஸ்பூன் அளவு தனியா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரை நம்ம இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கிறேன். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுறேன். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வர வரை நம்ம இதை நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது நல்லாவே ஆறியிருக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு 2 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். குக்கர் சூடு பண்ணிக்கலாம். இதில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் இது நல்லா பொரியட்டும். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதம் வர வரை இதை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை பிறகு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. ஊற வச்ச 200 கிராம் அளவு கருப்பு சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் இந்த எண்ணெயில் நம்ம நல்லா இதை வதக்கி விடலாம். இப்போ ஒரு 500 ml தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் வர வரை வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கலர்ஃபுல்லான குருமா ரெடி.